ரம்யா, நீ எங்க போற? நானா பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஊட்டி போன விளாக் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக் போனது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். May 22 தம்பி பர்த்டே. இப்போ நாங்கள் ஊட்டி போனோம். அந்த அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் குக் பண்ணி ரெடி பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 5:30க்கு ரெடியாகி கிளம்பிட்டோம். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த ஜுவல்லு, பாப்பா தம்பி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் கோவா போயிட்டு வாங்கிட்டு வந்தார். போட்டுட்டு கிளம்பிட்டோம். 5:30க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே கிளம்புறோன்னா 11:30க்கு தான் அங்கே போய் சேருவோம். ஏன்னா 6 hours ட்ராவலு. அதனால் ஃபுட்டு எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம். நல்லா இருந்தது. இயர்லிங் மார்னிங் எனக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்னிங் இயற்கை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் ஆகுது. நல்லா இருந்தது அந்த கிளைமேட் போயிட்டுருக்கும்போது. அப்புறம் மேட்டுப்பாளையமில் போய் பூ வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஊட்டிலே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனால் இல்லை பெரிய ஸ்டோரி தான். என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊட்டியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் ஊட்டியில் இருந்தோம். ஒரு 3 months 4 months அங்கே தான் இருந்தோம். அப்போ நான் அண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற ஐயர் வந்து நீங்கள் நியூ மேரிடான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் நீங்கள் இங்கே தான் வந்து மொட்டை அடிக்கணும், அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னால் நெக்ஸ்ட் மந்த்தே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்படியே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால் சென்டிமெண்ட்டாக நாங்கள் 2 yearsஸாக இங்கே கோயிலுக்கு வந்து அன்னதானுக்கு டொனேட் பண்ணிகிட்ருக்கோம். சென்டிமெண்ட்டாக அந்த கோயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக. அப்புறம் போயிட்டுருக்கும்போதே மேட்டுப்பாளையமில் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தைங்கள. அதனால் வடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலேயே முருகனை நிறைய அதில் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. வா வா என்னை பார்க்க வரியா அப்படிங்கிற மாதிரி முருகன் கேட்குற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஈஷா ஸ்டாச்சு வந்து அங்கே மேட்டுப்பாளையமில் வச்சுருந்தாங்க. பிளாக் தண்டர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இங்கே போயிட்டு வந்துருந்தது. இப்போல்லாம் 1000 ஆயிடுச்சு டிக்கெட்டு. நம்மளாம் நீ எப்போ போகணும்னு தெரியல. பார்த்திங்களா, முருகரை நீ வா வா நீ பார்க்க வரியா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது போகும்போது. கிளைமேட்டு அப்பா சூப்பராக இருந்துச்சு. சொல்லி சும்மா ரிப்பீட்டடாக இருக்குது இந்த வார்த்தை. ஏன்னா அதை தவிர வேறு வார்த்தை வர மாட்டேங்குது. அப்புறம் தம்பிக்கு மொட்டை அடிக்க போகும்போது இந்த பிளேஸில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ பஸ்ஸில் போயிருந்தோம். நல்லா இருந்தது. ஊட்டி போகும்போதில் ஒரு சாங் ஞாபகம் வரும். செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி அடுத்து இன்னொரு முருகரை பார்த்தோம். அதை பார்த்துட்டு இதுதான் ஊட்டி போகிற ஃபஸ்ட்டு பெண்டு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்டு திரும்புகிறோம். ஒரே டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக். சம்மர் சீசனுங்கிறங்காட்டிக்கு பயங்கர கூட்டம். அது இல்லாமல் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அதனாலுமே ரொம்ப கூட்டம். போகிற வழியிலேயே நிறைய மங்கீஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தது. வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இயற்கை உண்மையாலுமே சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. அப்புறம் அந்த எல்லோ கலர் பஸ் பின்னாடி 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஒரு டான்ஸ். நேச்சர் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அப்படியே கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருந்தது. அந்த மலைகளை பார்க்கும்போது எல்லாம் க்ரீனிஷாக இருக்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் போகிறது வந்து ஊட்டியில் மஞ்சூருங்கிற பிளேஸில் இருக்குது கோயில், அண்ணாமலைங்கிற டெம்பிள். போகிற வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கு வாத்தியம் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் அங்கே போகிற வழியிலேயே ஒரு பாறையிலேயே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு கோயில் இருக்கும், பெருமாள் கோயில். அதுவும் சூப்பராக இருக்கும். அது உள்ளெல்லாம் போனால் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போகலான்னு ஒரு இடத்துல உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். சாப்பிட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேயே சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது 11:30 12 o'clock கூட ஆகிருச்சு போகும்போது. இதுதான் நான் சொன்ன பாறை கோயில். நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. பாறைக்கு கீழே இருக்கும் அந்த கோயில். இது நான் சொன்ன பெருமாள் கோயில்.
அடுத்து தம்பி முன்னாடி வந்து உட்காந்துட்டு கேப் போட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கூட வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து மஞ்சூரில் ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் இருந்தோம். அந்த கோயில் கிராஸ் பண்ணியிருந்தோம் அண்ணாமலை கோயிலுக்கு வந்தோம். இது என்ட்ரு ஆகிட்டோம், இப்போ உள்ள அண்ணாமலை கோயிலுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கம் க்ரீனிஷாக அப்படி அழகாக இருந்தது. அங்கேயே ஸ்டே பண்ணிடலாமாங்கிற போல கூட தோணுச்சு. ஏன்னா குழந்தைங்க குளிருக்கு தாங்க மாட்டாங்கங்கிறங்காட்டி கிளம்பிடலாம், டைம் ஆயிடும், வீட்டுக்கு போயிடலான்ட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் போகிற நேரம் 1 to 2 மத்தியானம் அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. தம்பிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு இப்போ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு உடனே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம். உள்ளே என்ட்ராகும்போது யாருமே இல்லை. நாங்கள் போகும்போது 2 கார் தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கே போய் குழந்தைங்கள பார்த்துட்டு மணி அடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மத்தியானம் லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், பொரியல், ரசம். அங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான், நம்ம தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ 2 இயர்ஸாக தான் அது பண்ணிகிட்ருக்காங்களாமா. எப்படி நம்ம டொனேஷன் பண்ணுறதுல 2 பேர் சாப்பிடுவாங்கன்னு ஒரு நிம்மதி இருந்தது. அங்கே ஒரு ஃபோட்டோ வியூ பாயிண்ட் இருக்கும், அதிலிருந்து பார்த்தா ஃபுல் ஏரியாவும் அப்படியே அமைதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்து அங்கே வீடு கட்டுறதுக்காக நிறைய கல் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நாங்களும் வீடு கட்டணும்னு சொல்லி நானும் ஒரு கல் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், நாங்கள் சீக்கிரம் வீடு கட்டணும் அந்த கடவுள் அருளால். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே ரோஸ் கார்டன் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. சரி, அதை பார்த்துட்டு கிளம்பிடலான்ட்டு சீக்கிரம் கிளம்பணுங்கிறதால சாப்பிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகும்போது கார்டன் போகும்போதே 4 o'clock ஆயிடுச்சு. அங்கே போகும்போது குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பா இறங்கணுன்னே நடுங்க ஆரம்பிச்சிட்டா குளிரில். அப்புறம் ஒரு காட்டெருமை பார்த்தோம். ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு போனோம், ஆனால் அது கார்லேயே வச்சுட்டு போயிட்டு கார் பார்க்கிங்கே முன்னாடியே நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் எக்ஸிபிஷன் போகிற மாதிரி இருந்தது. பயங்கர க்ரௌடு. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ளவரில் பார்த்தோன்னே ஒரே சூப்பராக இருந்தது. தம்பி பாப்பா அம்மா அங்கே பாரு இங்கே பாருங்க, ஒரே ஜாலியாக இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் தூரம் தான் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிந்தது. அதுக்குள்ளே டைம் ஆயிடும், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகும்போது நல்லா இருந்தது ஃப்ளவர் ஷோ. நான் போன வருஷமும் வந்திருந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கிறேன். இது வந்து 128 ஃப்ளவர் ஷோ. சென்னை ரயில்வே ஸ்டேஷனையும் அப்புறம் மாமல்லபுரம் அந்த சிற்பம் ஃப்ளவராக பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து அங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை போய் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழந்தைங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது, வெளியே வரதுக்கு மனசே இல்லை. அப்புறம் அங்கேயே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தைங்க திரும்பவும். அப்புறம் காணும் மசாலா பூரி சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது 6:30 ஆயிடுச்சு. ரிட்டன் வரும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த குளிர் பக்கத்தில் வரும்போது சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது, மெல்ல மெல்லமாக நகர்ந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் 8 o'clock தான் நாங்கள் அந்த ஊட்டியிலே கீழே இறங்கணும். அதுலேருந்தே 2 hours நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடும். அப்புறம் நிறைய பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க, குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே ஊட்டியில். தம்பி இப்போ விளையாடுற மாதிரி லாஸ்ட் இயர் இதே மாதிரி பால் வச்சு விளையாடிட்டு இருப்பா. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் போனது நான் அப்டேட் பண்ணுறேன். போகிற வழியிலேயே அப்பவும் டிராஃபிக் தான். போகிற வழியிலையும் கோத்தகிரி போய் மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் சொல்லிட்டோம், மஞ்சள் வழியாக போகிறோன்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வழியில் வந்துட்டோம். போகும்போது நல்லா இருந்தது. அப்புறம் வரும்போது எங்கேயாவது டீ குடிக்கலான்னு பார்த்தா ஒரே டிராஃபிக்குங்கிறதுனால ஒரு கடையிலையும் நிற்க முடியல. அப்புறம் ஊட்டியில் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் ஃபேமஸான ஊட்டி வர்க்கி அப்புறம் டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது வர்க்கி. அப்போயே ஒன்று ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நல்லா இருந்தது. அப்புறம் ஊட்டி மலை இறங்க 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 குளிர் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருந்தது. அப்புறம் பிளைன்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே அடடா என்னடா அதுக்குள்ளே ஊட்டி போயிட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் காலையில் போகும்போது இந்த பாலம்லாம் வீடியோ எடுக்க முடியல, நைட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் நைட் ஆக எப்படா சீக்கிரம் வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்க 2 தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு 11 o'clock தான் வந்தோம். வரவே கேக்கு எந்த ஷாப் பார்த்தாலும் ஒரே க்ளோஸ்டாக இருந்துச்சு. மேட்டுப்பாளையம் வாங்கினா அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறதால நாங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வீட்டில் வந்து கேக்கு வெட்டிட்டு தூங்கும்போது 11:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாய் எல்லாருக்கும்.